2022ல நடந்த ஜெயிலர் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், சின்னூல் என்ற பெயருடைய இலக்கண நூல். நேமிநாதம். இதை இயற்றியவர் குணவீர பண்டிதர். இந்நூல் தொல்காப்பிய எழுத்திலக்கணத்தையும் சொல்லிலக்கணத்தையும் சுருக்கமாக கூறுவதால் சின்னூல் என்று அழைக்கப்படுகிறது. வெண்பாவால் அமைந்த நூல் சின்னூல். புதுநெறி கண்ட புலவர் என்று யாரை யார் போற்றினார்? வள்ளலாரை பாரதியார் போற்றினார். காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரச்சம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது என்பதனை பின்வருவனவற்றுள் தேர்ந்தெடு. வினைத்தொகை. வெறியி என்பது சொல்லிசை அளபெடை. சரியான வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக. தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை தனித்து உண்ணாமை. இதுக்கான ஆன்சர் தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை யாது? மேடை பேச்சில் மக்களை ஈர்த்தோர் திருவிக்கா, பேரறிஞர் அண்ணா, ராபி சேதுப்பிள்ளை, கலைஞர் மு. கருணாநிதி முதலியோர் ஆவர். இந்த விடைக்கேற்ற வினா அமைக்க. மேடை பேச்சில் மக்களை ஈர்த்த நால்வர் யாவர்? நெக்ஸ்ட் ஒன், எவ்வகை வாக்கியம் என கண்டுபிடி. ஐயோ முள் குத்திவிட்டதே. உணர்ச்சி தொடர். கீழ்வருவனவற்றுள் செய்வினை வாக்கியம் எது? பாரதிதாசன் பாண்டியன் பரிசை பாடினார். இதுவே செயற்பாட்டு வினை கேட்டிருந்தா பாண்டியன் பரிசு பாரதிதாசனால் பாடப்பட்டது. இன்மையின் இன்னாத தியாதெனின் இன்மையின் இன்மையே இன்னாதது. இக்குறட்பாவில் அமைந்த அடிமோனை சொற்களை தேர்ந்தெடுத்து எழுதுக. இன்மையின் இன்மையே. சக மக்கள் ஒன்றென்பதுணர்வதற்கும் இனிதினிதாய் எழுந்த உயர் எண்ணமெல்லாம். இயைபு அமைந்த சொற்கள் யாது? கடைசி எழுத்து ஒன்று இருக்கிறது. உணர்வதற்கும் எண்ணமெல்லாம். காணல் நீர். இதுக்கான பொருள் இருப்பது போல் தோன்றும் ஆனால் இராது. உவமை தொடரின் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுக. அறிஞர் அண்ணாவின் மேடை பேச்சு மடை திறந்த வெள்ளம் போல அமைந்துள்ளது. தெளிவான சீரான பேச்சு. பொருந்தா சொல்லை தேர்க. பொருந்தா சொல் விளக்கு. இதெல்லாம் அளபடையில வரும். சி விளக்கு பொருந்தாத சொல். மெல்ல பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும். இப்பழமொழியின் பொருள் தொடர்ந்து முயன்றால் தடைகளை தாண்டலாம். விழுந்தானை தூக்கிவிட்டேன். இத்தொடரில் விழுந்தானை என்பது வினையாளனையும் பெயர். வளர் என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்று வளர்த்தார். வந்தனன் இச்சொல்லின் வேர்ச்சொல் வா. பரப்பு மின் இச்சொல்லின் வினையடி பரப்பு. தென்னன் என்பது எவ்வகை பெயரச்சம்? இட பெயர்ச்சொல். விடியலில் துயில் எழுந்தேன். இதில் விடியல் என்பது காலப்பெயர். இறைவனுக்கும் ஆண்டாளுக்கும் திருமணமான இடம் திருவரங்கம். ஆண்டாள் பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகள். இறைவனுக்கு மனைவியானதனால் நாச்சியார்னு சொல்லி அழைக்கப்பட்டிருப்பாங்க. ஆண்டாள் பாடியவை திருப்பாவை, நாச்சியார் திருமொழி. ஆண்டாள் பாடிய பாடல்ல ஒண்ணு கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ. இது ஆண்டாளுடைய பாடல். நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடியவர் சம்பந்தர். தமிழ் இலக்கியத்தில் முதலாக தாலாட்டு பாடியவர் பெரியாழ்வார். பெரியாழ்வாரோட இயற்பெயர் விஷ்ணு சித்தர். இவர் கண்ணனை குழந்தையாக பாவித்து பாடியவர். பெரியாழ்வாரோட வளர்ப்பு மகள் ஆண்டாள். நாட்டுப்புற இலக்கிய கூறுகளை வாய்மொழி, பண்ணத்தி, பிசி, முதுசொல், அங்கதம் என்று சுட்டிக்காட்டிய இலக்கண நூல் தொல்காப்பியம். சிவனுக்கும் வாழைப்பழத்துக்கும் சிலேடையாக பாடிய புலவர் அழகிய சொக்கநாத பிள்ளை. மரமும் பழைய குடையும் ஆசிரியர் அழகிய சொக்கநாத புலவர். இவர் பிறந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டம் தச்சநல்லூர்ல பிறந்திருப்பார். இவரோட காலம் கிபி 19ஆம் நூற்றாண்டு. 25க்கும் மேற்பட்ட தனி பாடல்களை இயற்றியவர். தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல் மனோன்மணியம். இது பொறுப்பதில்லை தம்பி எரிதழல் கொண்டு வா, கதிரை வைத்திழந்தான் அண்ணன் கையை எரித்திடுவோம் என பாரதியின் பாஞ்சாலி சபதத்தில் கூறுபவன் யார்? வீமன். சரியான இணையை தேர்க.
நவ்வினா மான், இது சரியா இருக்கு. புனல் நீர், முகில்க்கு மேகம் வரணும், உகுதல்னா உதிர்தல் சிந்துதல். வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படும் நூல் வகை தூது, இது சந்து இலக்கியம்னு அழைக்கப்படும். நச்சிலைவேல் கோக்கோதை நாடு என்று குறிப்பிடப்படும் நாடு முத்தொள்ளாயிரம்ல வரும். நச்சிலைவேல் கோக்கோதை நாடு சேர நாட குறிப்பிடும். வெண்பாவால் ஆனது முத்தொள்ளாயிரம், ஆசிரியர் பேர் தெரியாது. இதுவே நல்யானை கோக்கிள்ளி நாடுங்கிறது சோழ நாடை குறிக்கும். நகைமுத்த வெண்குடையான் நாடுங்கிறது பாண்டிய நாட்டை குறிக்கும். குலசேகர ஆழ்வாரின் பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்தில் எத்தொகுப்பில் உள்ளது? முதல் 1000. அருண்மொழி தேவர் என்ற இயற்பெயருடையவர் சேக்கிழார். ஊனமில் ஊக்கமும் ஒளிர காய்ந்தனல் தீன் எனும் செல்வமே பழுத்த சேனகர், இதில் தீன் என்பதன் பொருள் தீன் மார்க்கம். மதுரை காண்டம், கூடர் காண்டம், திருவாளவை காண்டம் என்ற 3 காண்டங்களும் இடம்பெற்றுள்ள நூல் திருவிளையாடற் புராணம். இயற்றியவர் பரஞ்சோதி முனிவர். கோவலன் தன் தீது இலல் என்று யாரை குறிப்பிடுகிறான்? மாதவி. உரைப்பாட்டு மடை என்னும் தமிழ் உரைநடை பகுதி இடம்பெற்றுள்ள நூலை இயற்றியவர் இளங்கோவடிகள். உலகம் உயிர்களுக்கு உண்டியும் உடையும் உரையும் கொடுப்பது எதுவென மணிமேகலை சுட்டுகிறது? உலக உயிர்களுக்கு உண்டியும் உடையும் உரையுளும் கொடுப்பது எதுவென மணிமேகலை சுட்டுகிறது? அறம். சரியான இணையை தெரிவு செய்க. நொடை விலை, இது சரியானது. துணிக்கு பவளம் வரணும். துகிர்னா பவளம், துகிர் பவளம், கிழினா துணி, நொடை விலை. பேரண்ட தோற்றம் குறித்த அறிவியல் செய்தினை குறிப்பிடும் சங்க இலக்கியம் பரிபாடல். சங்க இலக்கிய நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட நூல் பரிபாடல். 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் முல்லைப்பாட்டு. இதோட ஆசிரியர் நப்பூதனார். 103 அடிகளை கொண்டது. கம்பராமாயணத்தில் குகப்படலம் இப்படியும் அழைக்கப்படும். குகப்படலம், கங்கை படலம் எனவும் அழைக்கப்படும். கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்படுபவர் பாரதியார். கம்பராமாயணத்தில் அனுமனின் தலைமை பண்புகள் வீறு பெற்று விளங்கும் காண்டம் சுந்தர காண்டம். ஏலாதி எந்த நூல் வகையை சார்ந்தது? 14 கீழ்கணக்கு நூல்கள். மருந்து பெயரில் அமைந்த 2 நூல்கள் திரிகடுகம், ஏலாதி. மன்னருக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற பாடல் இடம்பெற்ற நூல் மூதுரை. ஆசிரியர் ஔவையார். திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் வீரமாமுனிவர். ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப். பெரியாரை பேணி தமரா கொளல், இதில் தமர் என்பதன் பொருள் துணை. கிடைத்தற்கரிய பேறுகளுள் எல்லாம் பெரும் பேறு என்று வள்ளுவர் கூறுவது பெரியாரை துணை கொளல். இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் எது? திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். உலகின் மிகப்பெரிய நூலகம் அமெரிக்காவில் உள்ள லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியவர் அறிஞர் அண்ணா. சமரச சன்மார்க்க நெறிகளை வகுத்தவர் ராமலிங்க அடிகள். மூலிகை நோய் அறிந்து பொறுத்துக. ஆவாரம் சர்க்கரை நோய், வாழைப்பூ வயிற்றுப்புண், வல்லாரை நினைவாற்றல், முடக்கத்தான் இலை மூட்டுவலி. பல்பம் பிடிக்க வேண்டிய சின்னஞ்சிறு விரல்களில் தீக்குச்சிகள் என்று குழந்தை தொழிலாளர் நிலையினை தனது புதுக்கவிதையில் படம் பிடித்து காட்டியவர் அப்துல் ரஹ்மான். முசிறி துறைமுக பட்டினத்தில் பந்தர் என்று பெயரிடப்பட்ட இடம் அரேபியர் வணிகம் செய்த இடம். பொறுத்துக. தோவாளை பூச்சந்தை, ஐயலூர் ஆட்டுச்சந்தை, ஈரோடு ஜவுளி சந்தை, நாகப்பட்டினம் மீன் சந்தை. மூவலூர் ராமமிர்தமால் வாழ்ந்த காலம் 1883 1962. மூவலூர் ராமாமிர்தம் தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர்.
தமிழக அரசு 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகையை மூவலூர் ராமாமிர்தம் பெயரில் வழங்கி வருகிறது. சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் என பாடியவர் பாரதியார். தமிழில் எகர ஒகர வரிசை எழுத்துகளில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர் வீரமாமுனிவர். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே என கூறும் நூல் புறப்பொருள் வெண்பாமாலை. இதோட ஆசிரியர் ஐயனாரிதனார். கிபி 2ஆம் நூற்றாண்டில் தாலமி என்பவரால் மல்லியர்பா என்னும் துறைமுகத்தை சுட்டப்படும் பகுதி எது? மல்லியர்பாங்கிறது மயிலாப்பூர். இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்னும் ஆய்வுக்காக கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர் சட்டமேதை அம்பேத்கர். மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று மணக்கொடை முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர் காயிதமில்லத். காயிதமில்லத்துங்கிற அரபு சொல்லுக்கான பொருள் சமுதாய வழிகாட்டி. இவரோட இயற்பெயர் முகமது இஸ்மாயில். பொறுத்துக. வீரமாமுனிவர் இத்தாலி நாட்டை சேர்ந்தவர். ஜியு போப் இங்கிலாந்து. கால்டுவெல் அயர்லாந்து. சீகன் பால்கு ஜெர்மன். கொய்யாக்கனி என்ற நூலை எழுதியவர் பெருஞ்சித்திரனார். முதலில் 5ஆம் பிரயாத்தில் வித்யாபியாசம் செய்யும் பொழுது தாய் தந்தையர் பிள்ளைகளை ஆசிரியர்களிடம் அடைக்கலமாக கொடுத்து வந்தனர். உவேசா. இந்த வரியில் வித்யாபியாசம் என்பது கல்வி பயிற்சி. வித்யாபியாசம் கல்வி பயிற்சி. கூற்று. தே.பொ. மீனாட்சி சுந்தரனாரின் கானல் வரி புது வகையான ஆராய்ச்சி நூல். சிலப்பதிகார காப்பியத்தை கானல் வரி என்னும் பகுதியை மையமாக இயக்கி செல்வது என்னும் கொள்கையை இதன் மூலம் நிலைநாட்டினார். ரெண்டுமே சரி. திராவிட சாஸ்திரி என்று போற்றப்பட்டவர் பரிதிமாற் கலைஞர். பரிதிமாற் கலைஞரை திராவிட சாஸ்திரி என போற்றியவர் சி.வை. தாமோதரனார். வட்டார மொழி இருக்குது. கிளை மொழி கன்னடம் தெலுங்கு. எழுத்து மொழி நாளேடுகள். பேச்சு மொழி உணர்ச்சி மொழி. தமிழ் எழுத்துகளில் சீர்திருத்தம் செய்யும் வகையில் எகர ஒகர வரிசை எழுத்துகளில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர் வீரமாமுனிவர். மேடை காட்சி திரைகளை பற்றியும் நாடக அரங்கின் அமைப்பு பற்றியும் கூறும் நூல் சிலப்பதிகாரம். மீசைக்கார பூனை என்ற நூலின் ஆசிரியர் பாவண்ணன். மங்கையர்க்கரசியின் காதல் என்ற சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ள சிறுகதைகளில் தமிழின் முதல் சிறுகதை என போற்றப்படும் சிறுகதை குளத்தங்கரை அரசமரம். பெருங்காப்பியம் சிறுங்காப்பியம் தொடர்பான இலக்கணம் கூறும் நூல் தண்டி அலங்காரம். கீழ்கண்ட செய்திகளில் கூத்துப்பட்டறை நா. முத்துசாமி பற்றிய சரியான செய்தியை தேர்ந்தெடுக்க. சரியானது. கலைஞாயிறு நா. முத்துசாமி நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோளாக கொண்டவர். இது சரி. நா. முத்துசாமி தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர். இது சரி. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்துக்கலாம். தாமரை திரு விருது பெற்ற நா. முத்துசாமி புலியாட்டம் தோன்ற காரணமாக இருந்தவர். இது தவறு. புலியாட்டம் தோன்ற காரணமாக இருந்தவர் இல்ல. முத்துசாமி வாங்கின விருதுகள் இந்திய அரசின் தாமரை திரு விருது, தமிழக அரசின் கலைமாமணி விருது வாங்கியிருப்பார். இந்திரா காந்தி படித்த விஸ்வபாரதி கல்லூரி அமைந்துள்ள மாநிலம் மேற்கு வங்காளம். நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கில்லை, ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கில்லை என்று பெண் உரிமைக்கு குரல் கொடுத்த கவிஞர் கந்தர்வன். தமிழக அரசின் பரிசை பெற்ற முடியரசனின் காவியம் பூங்கொடி. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை என்ற திரை இசை பாடலை இயற்றியவர் கண்ணதாசன். எது உம்மை தொகை? அண்ணன் தம்பி. செல்வி செய்தாள் என்பதன் பிறவினை செல்வி செய்வித்தாள். பெயருக்கு ஏற்ற வினை மரபினை தேர்ந்தெடு. செய்யுள் இயற்றினான்ங்கிறது சரி. செய்யுள் இயற்றினான். சரியான ஒன்றை இனம் காண்க. ஆப்ஷன் பி. அவன் சிவப்பு மேலாடையை அணிந்து கொண்டு அலுவலகத்திற்கு புறப்பட்டான். நெக்ஸ்ட் ஒன். பகுத்தறிவு துறையில் அவருக்கு இணை அவரே என்று அம்பேத்கரை புகழ்ந்துரைத்தவர்
ஜவஹர்லால் நேரு. எவருடன் உறவு களவாமை வேண்டும் என்கிறார் வள்ளலார்? உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுபவர் உறவு. இன்சொல், இதுக்கான எதிர்ச்சொல் வன்சொல். நண்பாற்றார் ஆகி நயமில செய்வார்க்கும். இதில் நயமில என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல். நயமில எதிர்ச்சொல் நன்மை. அம்மானை பற்றி தவறான ஒன்றை தேர்வு செய்க. அம்மானை பத்தி சரியா இருக்கிறத படிச்சுக்கலாம். அம்மானை ஒரு வகை காய் விளையாட்டு. அம்மானை சுவையான ஓர் உரையாடல் விளையாட்டு. பெண்கள் விளையாடுவதற்கு ஏற்றது. இது எல்லாமே சரி. அம்மானை விளையாட்டை 10 பேர் இணைந்து விளையாடுவருங்கிறது தவறு. அம்மானை விளையாட்டு 3 பேர் விளையாடும் விளையாட்டு. கீழ் உள்ளவற்றில் பொருந்தா சொல்லை தேர்ந்தெடுக்கவும். இதெல்லாம் கலர் பேஸ் பண்ணி இருக்கும். இப்ப எளிமைங்கிறது தான் பொருந்தாதது. ப்ரொபோசல், இதுக்கான தமிழாக்கம் கருத்துரு. அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ், தமிழ் மொழிபெயர்ப்பு புதை சாக்கடை. ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்ந்தெடு. கரி கரி. கரி சின்னரி வந்ததுன்னா அது யானை. கரி பெரியரி வந்ததுன்னா அது காய்கறி. பொருந்தாத இணையை கண்டறிக. பொருந்தாதது கூலம் தானியம். கூலம் சின்னலா இருந்தாதான் அதுக்கான பொருள் தானியம்னு வரும். இப்ப கோலம் அழகு, கூலம் சின்னலா இருந்ததுன்னா தானியம், குழவி குழந்தை, கூரை புடவை பெரியரை. தே என்பதன் பொருள் கடவுள். பூமி என்னும் பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி கூ. சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடரை தேர்ந்தெடு. கலர் நிலம் இல்லாத கல்வி பெண்கள். இதுக்கான சரியான அரேஞ்ச்மெண்ட் கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம். முறையான சொற்றொடரினை கண்டறிக. ஆப்ஷன் பி, விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்துவிடக் கூடாது என்று எண்ணியவர் ரா. இளங்குமரனார். பங்கர் நினைவு அறக்கட்டளை சொற்பொழிவு என்ற தலைப்பில் இலங்கை யாழ் பல்கலைக்கழகத்தில் உரை நிகழ்த்தியவர் தனிநாயகம். சரியான அகரவரிசையை தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன் சி, உழவு, ஏர், மண், மாடு. தேங்க்யூ.